இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சாப்பிட்ற காய்கறிகளில் மிக மிக முக்கியமான காய்கறிகள் உண்டு. அதுலேயும் கிழங்கு வகைகளில் ஊட்டச்சத்துக்களினுடைய சுரங்கம்னு சொல்கிற உருளைக்கிழங்கு. நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உருளைக்கிழங்குல என்னென்னலாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. அதுவும் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை, தோசை, பூரிக்கான மசாலா, உருளைக்கிழங்கு பொடி மாசு, கட்லெட்டு, சாண்ட்விச்சுகளில் இருக்கிற வேக வச்ச மசிச்ச அந்த உருளைக்கிழங்கு, இப்படி எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். எடை குறைப்பில் உருளைக்கிழங்க மாவு பொருளாக தான் பயன்படுத்தப்படுது. அரிசி, கோதுமை, பிரெட்டு, நூடுல்ஸு, பாஸ்தா இதுக்கு ஈக்குவலான ஒரு மாவு பொருளாக கையாளப்படுது. அரை கப்பு அளவு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா அதே அளவு அரிசியை நம்ம சாப்பாட்டிலிருந்து எடுத்துடலாம். அந்த அளவுக்கு அரிசிக்கு ஈக்குவலான ஒரு சத்து உருளைக்கிழங்குல இருக்கு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நமக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியான முறையில் சமைச்சா உருளைக்கிழங்கு மிக மிக ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள். கூடவே அடிக்கடி உருளைக்கிழங்க உணவில் சேர்ப்பதை நம்ம தவிர்க்கணும். மிக முக்கியமாக அளவுக்கு அதிகமான சாதம், பிரெட்டு, சப்பாத்தி அதோட சேர்த்து சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நம்மளோட முன்னோர்கள் உருளைக்கிழங்க நோய்க்கு சிகிச்சை தர்ற ஒரு மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. ருமாட்டிசம் எனப்படும் கீழ்வாதத்துக்கு உருளைக்கிழங்க ஒரு சிறந்த மருந்தா அந்த கால மனிதர்கள் நினைச்சிருக்காங்க. ஜெர்மனியில் சாதம் மற்றும் ரொட்டிக்கு பதிலாக வேக வச்ச மசித்த உருளைக்கிழங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிழங்குடைய குணாதிசயங்கள்னு பார்த்தோம்னா, உருளைக்கிழங்கு சோலானேசியா என்ற தாவர குடும்பத்தைச் சேர்ந்தது. உருளைக்கிழங்குல அதனுடைய வடிவம், அளவு, நிறத்தை பொறுத்து ஏறத்தாழ 1000 வகைகள் காணப்படுது. சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் மற்றும் கத்தரிப்பூ நிறங்கள் கொண்ட உருளைக்கிழங்கு கூட பயிரிடப்படுது. உலகில் விளைவிக்கப்படுற மிக முக்கியமான பயிர்களில் கோதுமை, சோளம், அரிசி மற்றும் கரும்புக்கு அடுத்து 5ஆம் இடத்துல உருளைக்கிழங்கு இருக்கு. உருளைக்கிழங்குடைய விளைச்சலில் சீனாவுக்கு தான் முதலிடம். சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து உலகின் உருளைக்கிழங்கு உற்பத்தியில் 3ல் 1 பங்கை கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட அளவு நிலத்தில் வேற எந்த முக்கியமான பயிரையும் விட அதிகமான உணவை விளைவிக்கக்கூடியது இந்த உருளைக்கிழங்கு. ஊட்டச்சத்துக்களினுடைய சுரங்கம் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு இந்த உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால எடையை குறைக்க நினைக்கிற பலரும் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இருக்கிற கூட்டு மாவுச்சத்து, அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் சரியான அளவில் எடுத்துக்கிட்டோம்னா எடையை சீராக பராமரிக்க இது உதவும். ஒவ்வொரு மனுஷனுக்குமே மாவுச்சத்து தான் மிக முக்கியமான எரிபொருள் மூலாதாரமாக இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதனால தான் முக்கியமான மூலாதாரமே மிக கடுமையாக குறைக்கப்படும்போது நம்முடைய உடல் மற்ற சக்தி மூலங்களையும் ஆற்றல் குறைந்ததாக மாற்றிடுது. உதாரணமாக, தசைகள் செயலிழந்து போகிறது நமக்கு தேவையான அளவு ஆற்றல் கிடைக்காதனால். நமது உணவில் இருக்கிற மற்ற ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ மாவுச்சத்தும் அதே அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல இருக்கிற மாவுச்சத்தினுடைய அளவையும் உடல் எடையையும் சரியான அளவில் பராமரிக்க ஒரே வழி மாவுச்சத்தின் அளவை கட்டுப்படுத்துறதும் முறையாக சமைப்பதும் மட்டும்தான். உருளைக்கிழங்குல இருக்கிற மாவுச்சத்து ஒரு குழந்தையின் தினசரி மாவுச்சத்து தேவையில் 80% பெரியவர்களினுடைய ஒரு நாள் தேவைக்கு 50% கொடுத்துட முடியும். கூடவே உருளைக்கிழங்குல விட்டமின் சி சத்தும் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அது ரொம்ப உதவுது. இதனால தான் நோய்கள் வரும்போது மக்கள் பச்சை உருளைக்கிழங்க சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறாங்க. நம்ம எப்படி சமைச்சாலும் சரி, தோலை உரிச்சிட்டாலும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணுற விதங்கள்னாலையும் அதில் இருக்கிற நுண்ணூட்டச்சத்து குறைஞ்சிட்டாலும் உருளைக்கிழங்கு கணிசமான அளவில் விட்டமின் சியை நம்ம உடலுக்கு கொடுக்க தான் செய்யுது. உருளைக்கிழங்குல வாழைப்பழத்தை விட அதிக அளவில் பொட்டாசியம் சத்து இருக்குது. இது பக்கவாதம் வர்றதை தடுக்குது. உயர் ரத்த அழுத்தத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதில் கொழுப்புச்சத்து, கொலஸ்ட்ரால் ஆகியவை கிடையவே கிடையாது. அத்துடன் சோடியம் அளவும் குறைவாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு இன்னும் ஆரோக்கியமான உணவாக இருக்குது. உருளைக்கிழங்கினுடைய தோலில் உள்ள வேதிப்பொருள் செல்களோட பாக்டீரியாக்கள் இணைவதை தடுக்குது. விட்டமின் சி, இரும்புச்சத்து, ரிபோஃப்ளேவின் மற்றும் கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் பிறப்பிடம் உருளைக்கிழங்கு. பச்சை உருளைக்கிழங்குடைய சாறு நீர்க்கட்டு மற்றும் வயிற்று உபாதைகளை குறைக்கும்னு சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கு பசியை குறைச்சி எடையை குறைக்க உதவுது. என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் என்ற சிறுநீரக நோய் இருப்பவர்கள், ESRDன்னு சொல்லுவாங்க, சிறுநீரக நோய் இருப்பவர்கள் உருளைக்கிழங்கை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்களால
அதில் இருக்கும் பொட்டாசியத்தை வெளியேற்ற முடியாது. உருளையின் தோல் தான் ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க வைப்பது. எனவே தோலோட தான் சமைக்கணும். உருளைக்கிழங்க ரொம்ப நேரம் தண்ணீரில் போட்டு வச்சா தண்ணீரில் கரையும் விட்டமின்களை அது இழந்துடும். எடையில் மிக கவனமாக இருப்பவர்கள் அரிசி, பிரெட்டு, சப்பாத்தி போன்றவற்றை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கப் அளவு உருளைக்கிழங்கு சப்ஜியோட, அதாவது புரோட்டீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புரதச்சத்து மிகுந்த உணவை தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான சத்தையும் கொடுத்துட்டு உடல் குறைப்பிலையும் உருளைக்கிழங்கு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. அதனால் உருளைக்கிழங்கை பார்த்த உடனே அலர்ஜி ஆகாமல், உருளைக்கிழங்குல நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சக்திகளும் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோட உணவில் உருளைக்கிழங்க எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணாதான் நாங்கள் கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்திற்கே உங்களை வந்து அடையும்.